அடுத்ததாக சின்னத்தம்பி யானையை பிடிக்கக்கூடிய பணியில் வனத்துறை ஊழியர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். சின்னத்தம்பி யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டிருக்கிறது. அதன் கால் பகுதியிலும் வயிற்று பகுதியிலும் 2 மயக்க ஊசிகளை வனத்துறையினர் செலுத்தியிருக்கிறார்கள். தற்சமயம் சின்னத்தம்பி யானை மீண்டும் அந்த கரும்பு தோட்டத்திற்குள்ளாகவே புகுந்திருக்கிறது. அந்த யானை எப்ப பிடிக்க போறாங்கன்ற விவரத்தை நமது செய்தியாளர் குருசாமிகிட்ட கேட்கலாம். குருசாமி, யானை மீண்டும் காட்டுப்பகுதிக்கு, அதாவது கரும்பு தோட்டத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு செய்தி கிடைச்சிருக்கு. என்ன பண்ண போறாங்க? யானை எப்படி வெளியில கொண்டு வர போறாங்க? எப்படி பிடிக்க போறாங்க? சிபி, ஒரு 3 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் தற்போது மயக்க ஊசியானது செலுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 4 முறை காட்டு யானை சின்னத்தம்பியின் மீது மயக்க ஊசியானது செலுத்தப்பட்டதில் 2 ஊசிகள் சின்னத்தம்பி யானையின் மீது பதிந்திருக்கிறது. குறிப்பாக முதல் முயற்சியின் போது காட்டு யானை சின்னத்தம்பியின் கால் பகுதியில் இந்த மயக்க ஊசியானது சொருகியது. ஆனால் அது சரியாக யானையின் மீது சொருகாத காரணத்தால் அது மயக்கமடைவதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருந்த நிலையில் மீண்டும் சின்னத்தம்பி யானையை அந்த காட்டுப்பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, கரும்பு காட்டுப்பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வனத்துறையினர் ஒரு நூதன முறையை மேற்கொண்டனர். குறிப்பாக அந்த துண்டாக்கப்பட்ட பலாப்பழங்களை அந்த சின்னத்தம்பி யானையை அருகில் போட்டு அதை கரும்பு காட்டு பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்தனர். சின்னத்தம்பி யானை முழுமையாக வெளியே தெரிந்த நிலையில் அதன் மீது மீண்டும் மயக்க ஊசியானது செலுத்தப்பட்டது. அது அவ்வாறு செலுத்தப்பட்ட மயக்க ஊசி செலுத்தப்பட்டவுடன் மீண்டும் காட்டு யானை சின்னத்தம்பி மீண்டும் கரும்பு காட்டுக்குள் சென்று தற்போது முழுமையாக ஒரு மயக்கமடைந்திருக்கக்கூடிய நிலையில் நின்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த காட்டு யானை சின்னத்தம்பியை எப்படி வெளியே கொண்டு வரலாம் என்பது குறித்தான ஆலோசனையில் தற்போது வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த காட்சிகள் தான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனமலை புலிகள் காப்பகத்தினுடைய கலை இயக்குனர் கணேசன் மற்றும் திருப்பூர் மாவட்ட வன அலுவலர் திலீப் மற்றும் 5 வனச்சாரர்கள் கொண்ட வனத்துறையினர் தற்போது இது குறித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது கும்கி யானைகள் உதவியுடன் இந்த கரும்பு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு யானை சின்னத்தம்பியை வெளியே கொண்டு வருவது எனவும் அந்த யானையினுடைய பின்பகுதியிலிருந்து மெதுவாக முட்டி அந்த சின்னத்தம்பி காட்டு யானையை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது எனவும் தற்போது பேசப்பட்டு வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த கரும்பு காட்டு பகுதியிலிருந்து சின்னத்தம்பி யானையை வெளியே கொண்டு வருவதற்கான பணிகள் துவங்க இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று யானையை லாரியில் ஏற்றுவதற்கான ஒரு லாரியும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த லாரியில் யானை சின்னத்தம்பி காட்டு யானையை ஏற்றி வரகலையாறு யானைகள் முகாமில் இருக்கக்கூடிய கரோலுக்கு கொண்டு செல்வதற்கு வனத்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றனர். உடுமலை பகுதியில் முகாமிட்டிருக்கக்கூடிய சின்னத்தம்பி காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த யானையை பிடிக்கக்கூடிய முயற்சி தீவிரமடைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குருசாமி.